அந்த நாமத்துக்குள்ள என்ன தெரியுமா வச்சுக்கிறாரு? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள், இயேசுவின் நாமத்துக்குள். உங்களுக்கு எனக்கும் இல்லை இல்லை என்று சொல்லவே இல்லை, எஸ் எஸ் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள். அங்கேயும் வருது, ஆம் வருகிறது, ஆமேன் என்று வருகிறது. அப்படின்னு அர்த்தம். ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் ஜஸ்ட் வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருங்கம்மா. பிரதர், தம்பி, சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்காத. பலவீனத்தை மனசில் பிசாசு கொண்டு வர்றதுக்கு அவன் மனசில் ஒரு சரீரத்துக்கிற டயர்டை, பலவீனத்தை, இல்லை நடக்கிற சூழ்நிலைகளை உன் மனசில் கொண்டு வந்து அவன் உன்னை பிடிக்க இடம் கூடாதபடி வார்த்தையை பேசிக்கிட்டு நாம வார்த்தை வார்த்தை வார்த்தை. எவ்வளோ வார்த்தை! நல்ல கவனிங்க. அந்த காலத்தில் 1000 தோத்திரப்படி போட்டாங்க. அது குழந்தைகளுக்கு, அது பரவாயில்ல. ஆனாலும் இன்னொரு பவர்ஃபுல் ரெவலேஷன் ஒன்று இருக்கு. ஆவியே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய, ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் அறிக்கை செய்ய கூடாது. ஆனால் நம்ம தான் அந்த அறிக்கை செய்வதற்கு முழுமையான தகுதி உடையவர்கள். எதிலிருந்து? ஆவியிலிருந்து. அவங்க தான் ஆவி அப்படியே டம்மி ஆகி போச்ச. அவங்களுக்கு ஆவியை குறித்த வெளிச்சம் இல்லையே. அதனால் அவங்க 1000 தோத்திரப்படி வாசிக்கலாம். ஓகே, ஏதோ பிள்ளைன்னு இறங்கினாலும் இறங்கலாம். ஆனால் நமக்கு ரொம்ப ரைட்டர் ஆகலாம். ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதுன்ட்டார். அப்போ நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலிருந்து இந்த வாயின் வழியாய் அவர் நாமத்தை சொல்ல 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 அந்த வார்த்தை நாமும், ஆமென், நாமும் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அப்படியே. இடையில ஏதாவது இருக்கா? ஜெபம் இருக்கா? ஜெபம் இருக்கா? உபவாசம் இருக்கா? இல்லை உன் ஹோலினஸ் இருக்கா? உன் ஹோலினஸில் உன்னை ஆசீர்வதிக்க போகிறதே கிடையாது. சாத்தான் பொய்யை சொல்ல சொல்லி குற்ற உணர்வை உண்டு பண்ணி நீ பரிசுத்த அடையலை, அதில் அவன் ஜெபத்தை கேட்கல. Devil's teaching, it's not from the Holy Spirit.